பூனையில் பல விதங்க. டாப் 10 பூனைகளில் இதுவும் ஒரு ரகம். அதாவது பர்ஷியன் கேட். இதுக்கு எலி பிடிக்க தெரியாது. அப்படி ஒரு ஜீன் அந்த உடம்புல இருக்குதான்னே தெரியல. எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இந்த பூனையோட அப்பா அம்மா குடும்பம் எல்லாமே இருக்காங்க. ஒரு நாளும் எலியை பிடிச்சதில்லை. அவங்களும் சொன்னாங்க ஒரு நாளும் எலியை பிடிச்சதில்லைங்க அப்படின்னு. ஒரு பூனை வச்சுருந்தாங்க. இன்னொரு பூனை வெளிநாட்டுக்கு போகிறதுனால இந்த ப்ரௌன் கலர் பூனையை கொடுத்துட்டாங்க. அது பெண் பூனை. அது ரெண்டும் இணை சேர்ந்து குட்டி போட்டுருச்சுங்க. 6 குட்டி போட்டிருந்தது. இப்போ 4 குட்டி ஊறிட்டு தெரியுது பாருங்கள். அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு இப்போ தாங்க முடி வெட்டி விட்டுருக்காங்க. அதுக்கு 1000 ரூபா செலவாகுதுங்களாம். அது போய் ஒரு ஸ்பா இருக்குங்களாமா, அங்கே கொண்டுட்டு போய் முடியெல்லாம் வெட்டி அதை கூட்டிகிட்டு வச்சுருக்காங்க. இப்போ பூனைக்குட்டிங்க நல்லா கம்பீரமாக ஓடுது ஆடுது பாருங்கள். இது வீட்டை விட்டு வெளியே போகிறதில்லைங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாத்ரூமில் தான் இந்த பெரிய பூனை ரெண்டும் போய் பாத்ரூம் முச்சாலாம் போயிட்டு வருதுங்க. இது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அந்த வீடியோவை எப்படி எடுத்து போடுறதுன்னு வேற தெரியல. பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு வேற தெரியல. அதனால் நான் எடுத்து போடாமல் இருக்கேங்க. உங்களுடைய கமெண்ட்ஸுகள் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிற ஒரு வீடியோவும் நான் எடுத்து போடலான் இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய வீடியோவை பார்க்குற அன்பர்கள் நண்பர்கள் அவங்க எல்லாருமே பெருத்த ஆதரவு தரணும்னு வேண்டி விரும்பி பணிவோடு உங்களை கேட்டுக்கிறேன். அதில் உங்களுடைய நண்பர்களுக்கு பூனை வைத்திருப்பவர்கள் பெட்ஸு லவர் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அனுப்பிச்சி கொடுங்க. இதில் இந்த பூனை பார்த்திங்கன்னா 2 ஒயிட் குட்டி போட்டிருக்குங்க. அதில் ஒன்று ப்ரௌன் கலர் குட்டிங்க. இன்னொன்று என்ன கலர்னே தெரியல. அது என்னவோ கிடைக்காதுங்களாமா அந்த கலரு. அதனால் அவங்களும் அந்த பூனைக்குட்டியை வச்சுக்கிறாங்க. அதாவது ஒரு ஆண் பூனையும் 3 பெண் பூனையும் இருக்குதுங்க. வெள்ளைக்குட்டியில் ஒரு ஆண் பூனை, வெள்ளையில் ஒரு பெண் பூனை. மீதி அந்த ப்ரௌன் கலர் மாதிரி இருக்கிறதுல ரெண்டுமே பெண் குட்டிங்க. இப்போ வீட்டுக்குள்ளே நல்லா ஓடி ஆடி தெரியுது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா அந்த பூனைக்குன்னு ஒரு ஃபுட்டு வச்சுருக்காங்க. இப்போ நான் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, சிகப்பு கலராக இருக்குது. அந்த மாதிரி ஃபுட்டு தான் போடுறாங்க. தற்சமயத்துக்கு அவங்க இன்னும் பாலெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கலை. நல்லா மாதிரி பூனைக்குட்டியெல்லாம் உங்கள் வீட்டில் இருந்தாலும் கூட ஃபோட்டோலாம் எனக்கு போடுங்க. நாங்கள் வீடியோ பண்ணிக்கிறோம். அதனால் நல்லாயிருக்கு பாருங்கள். உங்களுடைய அன்பர்கள் நண்பர்களுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.
சாப்பிட்டுருச்சுங்க சார். ஒன்று எடுத்து வாயில் கடிச்சிருச்சு பாருங்க. இல்லை கொஞ்சம் அப்படி அப்படின்னு கடிச்சிட்டு இருக்கு. அதாம்மா. போதும் போதும், அது இருக்கிறத எடுத்து இதில் போடுங்க. அப்புறங்கடா